So welcome. In the video நம்ம MSME வீடியோ இத பத்தி பார்க்க போறோம். That is micro, small, medium enterprise. ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்கு இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப முக்கியம். லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் பெரிய டெவலப்மெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாலும் அதுக்கு கொஞ்சம் கூட சளைக்காம பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது இந்த மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். இந்த இதில் ரொம்ப முக்கியமான அட்வான்டேஜஸ் என்னென்னா இது லோ டெக்னாலஜி, லோ இன்வெஸ்ட்மெண்ட், அதே சமயத்தில் they are having very strong linkages between the backward and forward linkages. Backward and forward linkages. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ப்ரொடக்ஷன் நடத்தும் போது அதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் ரொம்ப அவசியம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு கடலை மிட்டாய் நான் ஃபார்ம் பண்ணுறேன்னா அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் வேர்க்கடலை, கிரவுண்ட் நட், அது எனக்கு பேக்வேர்ட் லிங்கேஜ். இப்போ அதை நல்லா ப்ராசஸ் பண்ணி எனக்கு பக்கத்துலேயே மார்க்கெட் கிடைக்கணும், அது ஃபார்வேர்ட் லிங்கேஜ். இது ரொம்ப ஈஸியாக இருக்கிறது இந்த மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸில். இந்த மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸோட இன்னொரு அட்வான்டேஜ், தே கேன் ஈஸிலி ப்ரொடியூஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் த ட்ரெமெண்டஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பெரிய ஏன்னா இது ஒரு லேபரிசம் ஒரு என்டர்பிரைஸாக இருக்கிறதுனால இதில் அதிகமான வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும். எம்எஸ்எம்இயை தவிர்த்துட்டு நம்ம இந்தியன் எக்கனாமியை யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இந்தியன் எக்கனாமியில் இந்த எம்எஸ்எம்இயோட பங்கு ரொம்ப அதிகம். இட் இஸ் நியர்லி 30% ஆஃப் த ஜிடிபி, அதாவது இட் இஸ் நியர்லி 1/3 ஜிடிபி இந்த எம்எஸ்எம்இலேருந்து தான் வருது. அதே மாதிரி இட்ஸ் நியர்லி 45% ஆஃப் த மேனுஃபேக்சரிங் இந்த எம்எஸ்எம்இலேருந்து தான் வருது. தென் 40% ஆஃப் த எக்ஸ்போர்ட்ஸ் இந்த எம்எஸ்எம்இலேருந்து தான் வருது. நம்ம இந்தியாவில் நியர்லி மோர் தென் 6 crore ப்ளஸ் எம்எஸ்எம்இஸ் இருக்குது. இதில் வேலை செய்கிறவங்களுடைய நம்பர்ஸ் மட்டுமே 11 crores. கிட்டத்தட்ட நம்ம நாட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு கேப்பபிளான ஒர்க் ஃபோர்ஸ் 54 crores நம்ம சொல்லும் போது அதில் நியர்லி 1/5 ஆஃப் தி ஒர்க்கர் இந்த எம்எஸ்எம்இலேருந்து தான் வராங்க. ஸோ எம்எஸ்எம்இ நிறைய ரூரல் ஏரியாஸில் அக்ரிகல்ச்சர் டிபெண்ட்டாக இருக்க அக்ரிகல்ச்சர் லேபரர்ஸை இந்த எம்எஸ்எம்இயில் கொண்டு வரும்போது நம்மளுடைய இந்தியன் எக்கனாமிங்கிறது மிக ஒரு வைப்ரண்ட் ஒன்றாகவும் மாற்ற முடியும். ரீசெண்டாக இந்த எம்எஸ்எம்இக்கு நிறைய ஆப்ஸ்டக்கல்ஸ் இருந்தது. அந்த ஆப்ஸ்டக்கல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சில இனிஷியேட்டிவ்ஸ் டெஃபினிஷன் அதெல்லாமே பண்ணியிருக்காங்க. அதில் மைக்ரோ லெவலில் இருக்கக்கூடிய என்டர்பிரைசஸ்க்கு அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்டையும் சரி, டேர்ன் ஓவரையும் சரி, ரெண்டையுமே கவர்மெண்ட் இப்போ ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. மைக்ரோ லெவலில் இருக்கக்கூடிய என்டர்பிரைசஸ்க்கு நியர்லி 1 crore, அதே அவங்களுடைய டேர்ன் ஓவர் 5 crores இருக்கணும். அண்ட் தென் ஸ்மால் லெவலில் இருக்கக்கூடிய என்டர்பிரைஸுக்கு அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 10 crores, அதே டேர்ன் ஓவர் 50 crores இருக்கணும். அண்ட் தென் மைக்ரோ தட் இஸ் மீடியம் லெவல் என்டர்பிரைசஸ் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே நியர்லி 50 crores, அது டேர்ன் ஓவர் 250 crores இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக பெரிய அளவுக்கு ஒரு வேலை வாய்ப்பு அண்ட் தென் கண்ட்ரியோடைய டெவலப்மெண்ட், ஜிடிபி எல்லாருக்குமே கான்ட்ரிபியூட் பண்ண முடியுங்கிறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஃபைனலி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதை ப்ரையாரிட்டி செக்டாராகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக ஒரு ப்ரையாரிட்டி செக்டார், அந்த செக்டாருக்கு அதிகமான பொட்டன்ஷியல் இருக்கும், ஆனால் கிரெடிட் ஃப்ளோஸ் கம்மியாக இருக்கும். அந்த கிரெடிட் ஃப்ளோவை இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்காக, அதை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக இந்த ப்ரையாரிட்டி செக்டர் லிஸ்ட்டில் இந்த எம்எஸ்எம்இஸை வச்சுருக்காங்க. ஸோ இட் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் மோர் டு அவர் எக்கனாமி. தேங்க்யூ. சார், ஓகே, இந்த வீடியோவில் நம்ம ஸ்மால் ஃபார்மர் லார்ஜ் ஃபீல்ட்ஸுங்கிற கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். திஸ் 2023 யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிலிமினரியில் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது ஸ்மால் ஃபார்மர்ஸ் லார்ஜ் ஃபீல்டு
அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாகவும் அண்ட் முக்கியமான ஒரு ஆஸ்பெக்டாகவும் பார்க்கப்படுது. என்ன காரணம் அப்படின்னா நம்ம கண்ட்ரியில் ஃபார்மர்ஸ் தான் அதிகமாக நியர்லி 43% ஆஃப் தி ஒர்க்கிங் பாப்புலேஷன் வந்து ஃபார்மர்ஸ் தான் இருக்காங்க. அந்த 43%ல் ஓகே நியர்லி 86% ஆஃப் தி ஃபார்மர்ஸ் வந்து தே ஆர் நியர்லி ஸ்மால் அண்டு மார்ஜினல் ஃபார்மர்ஸ்ன்னு சொல்லிட்டு டேட்டா சொல்லுது. இந்த ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் ரொம்ப அதிக நம்பர்ஸில் இருக்கிறதுனால லேண்ட் ஃப்ராக்மெண்டேஷன், அது மூலமாக ஒரு டிஸ்டார்டட் ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறமா அவங்களுக்கு வெரி லெஸ் பார்கெனிங் பவர், மார்க்கெட் கிளட் லைக் சிச்சுவேஷன், ஃபார்மர் பாவர்ட்டின்னு நிறைய இஷ்யூஸ் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய இந்தியன் அக்ரிகல்ச்சர் கான்டெக்ஸ்டில். உலகத்திலேயே அதிகமான அளவுக்கு ஏரபிள் லேண்ட், ஈவன் சைனாவை விட அதிகமான ஏரபிள் லேண்ட்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. ஆனால் அதில் போதுமான அளவுக்கு ஃபார்மர்ஸ் வந்து பெனிஃபிட் ஆகலைங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. அதுக்காக நம்மளுடைய இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வந்து IARI வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா they have formalized this concept that is small farmers large fields அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. அந்த கான்செப்ட் படி நம்ம அதிகமான லேண்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையுமே ஒரு சிங்கிள் இதில் அப்படியே ஆர்கனைஸ் பண்ணி நம்ம ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஆர்கனைஸ் பண்ணிட்டு அதே மாதிரி அவங்களுடைய டிஃப்ரெண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஹார்மனைஸ்டாக சின்க்ரனைஸ் பண்ணுறது தான் இவங்களுடைய முக்கியமான ஆஸ்பெக்ட். ஓகே, தட் இஸ் சிம்ப்ளி இந்த மார்ஜினல் ஃபார்மர்ஸ் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுடைய அக்ரிகல்ச்சரல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஹார்மனியஸாகவும் சின்க்ரோனைஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்மால் ஃபார்மர்ஸ் லார்ஜ் ஃபீல்ட்ஸுங்கிறதோடைய கான்செப்ட். 2 வீடியோ பேசியிருக்கேங்க சார்.